ஹலோ ஃப்ரெண்ட், வெல்கம் பேக் டு கோட் டானி சேனல். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கோட் இல்லாமல் எப்படி ஒரு ப்ரொஃபஷனல் ஆப் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு வெப்சைட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இந்த வெப்சைட் யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த வெப்சைட் பேர் ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தங்கபிள். ஸோ இந்த வெப்சைட் வந்து நீங்கள் தங்கபிள்னு சர்ச் பண்ணினாலே உங்களுக்கு வந்து வரும். ஸோ இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஓப்பன் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதான் Part-1 வீடியோ. ஸோ ஃபஸ்ட் இந்த வெப்சைட்டை பற்றி சொல்லிடுறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி வந்து இந்த இடத்துல நிறைய டெமோ கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு சப்போஸ் கோட் பண்ண தெரியலனாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கிளிக் ரீமிக்ஸ். ஸோ கிளிக் டு ரீமிக்ஸ்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்போட கோட் வந்து ஃபுல்லாகவே வந்துடும். அந்த ஆப்போட கோடை வந்து நீங்கள் காப்பி பண்ணி உங்களோட ப்ராஜெக்ட்லேருந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுறதுனாலோ இல்லை அதில் வச்சு ரீமிக்ஸ் பண்ணுறதுனாலோ பண்ணலாம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து iOS அண்ட் ஆண்ட்ராய்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணலாம். அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் மொபைல் ஆப் மட்டும்தான். பிசிஸ் அந்த மாதிரி டெஸ்க்டாப் பண்ணுறதுலாம் இதெல்லாம் பண்ண முடியாது. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்க்ராட்ச் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து இருக்கும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா அனிமேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கெட் ஸ்டார்டட்னு கொடுப்போம். ஸோ கெட் ஸ்டார்டட் கொடுத்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் லாகின் பண்ண மாதிரி வரும். ஸோ உங்களோட இமெயில் ஐடி கொடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் நியூ ஆப்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ப்ராஜெக்ட் நேம் வந்து கேட்குது. நான் வந்து கோட் வித் டேனின்னு கொடுக்குறேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் நேம் வந்து கோட் வித் டேனின்னு கொடுக்குறேன். அந்த வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி கேட்குது. உங்களுக்கு வந்து எந்த கேட்டகரி வேணாலும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே நிறைய கேட்டகரி இருக்குது. இந்த கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொடுக்க தேவையில்ல. இந்த இடத்துல பப்ளிக்னு இருக்கும். ஸோ இந்த பப்ளிக்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ராஜெக்ட் வந்து அசஸ் பண்ணலாம். ஓகே, அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணியிருக்கிறத விட அவங்க வந்து அசஸ் பண்ணலாம். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து காப்பி பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் வந்து ப்ரைவேட் கொடுத்தீங்கன்னா உங்களால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து அசஸ் பண்ண முடியும். பட் நீங்கள் வந்து ப்ரைவேட்டுக்கு போகணுன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தங்கபிள் ப்ரோ, அதாவது காசு கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதை அப்கிரேட் பண்ண மாதிரி வரும். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் கொடுக்கலாம். ஸோ கிரியேட் கொடுத்தோன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இங்கே நேம் வந்து கோட் வித் டானின்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட் நியூவாக கிரியேட் ஆயிடுச்சு. அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பேஜ் மாதிரி ஓப்பன் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஆப்பை ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி ஃபுல்லாக சொல்லிடுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்க்ரீன் ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். கிரியேட் நியூ ஸ்க்ரீன்னு கொடுத்தீங்கன்னா பக்கத்தில் இன்னொரு ஸ்க்ரீன் ஆட் ஆகும். அதாவது ஸ்க்ரீன் 1 ஸ்க்ரீன் 2ன்னு ஆட் ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்க்ரீன் 1ல் வேலை முடிச்சு ஸ்க்ரீன் 2க்கு போகணுன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தனியாக கோட் பண்ணுற மாதிரி வரும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பட்டன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை வச்சு பட்டன் கிரியேட் பண்ணுறதுனா கூட பட்டன் கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல எடிட் பண்ணணும். ஸோ பட்டன் வேணாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியே ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டுன்னு இருக்கும். அதை க்ரியேட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து கோடுன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் கோடுன்னு கொடுத்தேன்னா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ ஸ்க்ரீன் 1ல் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லேபிள். ஸோ இந்த லேபிள் யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு டைட்டில் மாதிரி, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா லேபிளில் வந்து குட் மார்னிங் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா லேபிள் வந்து குட் மார்னிங் கொடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் வந்து கொடுத்துட்டேன். அதன் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் இமேஜ் வந்து இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணுறதுன்னு பண்ணிக்கலாம். அதன் இந்த இடத்துல இமேஜ் எப்படி இம்போர்ட் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல நோ ஃபைல் சோர்ஸ் வந்து நீங்கள் இடத்துல ஃபஸ்ட்டு கொடுக்கணும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் ஃபைல்னு கொடுக்குறேன். அப்லோட் ஃபைல்னு கொடுத்துட்டு இந்த பைச்சாமோட லோகோ வந்து கொடுக்குறேன். இப்போ ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் லோட் ஆகணும்னு வந்து பார்த்தீங்கன்னா மேலே இடத்துல வந்து ஆட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வரும். அந்த இதை ஆட் பண்ணுன்னா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த இடத்துல லோகோ வந்து வந்துருச்சு. ஓகே, குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. அண்ட் தென் டெஸ்ட் இன்புட். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் இன்புட்ன்றது ஸோ இந்த சர்ச் பார் மாதிரி தான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எந்த இது வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்து நம்ம வந்து சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் இன்புட்ன்றது உள்ளே இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு லேபிள் கிரியேட் பண்ணுறேன். அதாவது இந்த லேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடின்னு கொடுத்துறேன். இந்த இடத்துல எப்படி நம்ம வந்து சர்ச் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து சொல்கிறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி டெஸ்ட்னு இருக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ்வேர்டுக்கெலாம் செக்யூரிட்டி டெஸ்ட் கொடுப்போம் இல்லையா, ஒருமாதிரி டாட்டாக வரும்ல. ஸோ அது மாதிரி தான் வந்து இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ட்ரூன்னு கொடுத்துட்டேன்னா இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ரிவ்யூ இருக்கும். ஸோ அதை ரன் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை ரன் பண்ணுறேன். நான் கொடுத்த லேபிளில் எல்லாமே இருந்துச்சு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேபிள் வந்து எதுவுமே எடிட் பண்ண முடியாது. யூஸரை வந்து இந்த லேபிள் வந்து எதுவுமே பண்ண முடியாது. இந்த லோகோ இது பண்ண முடியாது. இந்த கோடுன்ற இந்த பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல இமெயில் ஐடி டைப் ஹியர்னு கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இமெயில் ஐடி வந்து கொடுக்குறேன்.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த இடத்துல செக்யூரிட்டி டெஸ்ட் வந்து ட்ரூன்னு கொடுத்துருக்கேன். அதனால வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணுற மாதிரி வருது. இது வந்து இமெயில் ஐடி ஸோ எல்லாருக்கும் விசிபிள் ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபால்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரன் பண்ணும்போது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து ரன் பண்ணுறேன். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ரன் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது இமெயில் ஐடி வந்து எனக்கு வந்து விசிபிள் ஆகும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இமெயில் ஐடி வந்து விசிபிள் ஆகுது. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டெஸ்ட் இன்புட் அண்ட் தென் லிஸ்ட் வியூவர். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிஸ்ட் இருக்கும். ஸோ அந்த லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து வியூ பண்ணலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு லிஸ்ட்டாக வச்சுக்கிறேன். ஓகே, அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா குரூப் பண்ணணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து இமெயில் ஐடி அண்ட் தென் பாஸ்வேர்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குரூப்பாக தான் வைக்கணும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அது வந்து இந்த இடத்துல சேஞ்ச் ஆகக்கூடாது. ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு லேபிள் நான் அந்த இடத்துல இம்போர்ட் பண்ணுறேன். அண்ட் தென் இன்னொரு டெஸ்ட் இன்போர்ட்டையும் நான் வந்து இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இது ரெண்டையும் வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லாத்தையும் வந்து குரூப் ஆகணும்னு விரும்புகிறேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இமெயில் ஐடி பாஸ்வேர்டு எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா குரூப்பாக தான் இருக்கணும். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நான் வந்து லேபிள் வந்து பாஸ்வேர்டுன்னு கொடுக்குறேன். ஸோ பாஸ்ன்னு கொடுக்குறேன். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இப்போ நான் வந்து குரூப் பண்ண விரும்புகிறேன். ஏன்னா குரூப் பண்ணால் தான் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒன்றா தான் இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்மளுக்கு வந்து மற்றது சேஞ்ச் பண்ணும்போது இது மட்டும் சேஞ்ச் ஆகாது. ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல குரூப் பண்ணிட்டேன். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா வெப் வியூவர். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு யூஆர்எல் கொடுக்குறீங்கன்னா அந்த யூஆர்எல்ல கிளிக் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெப் வந்து ப்ரிவியூ ஆகும். ஸோ அது மாதிரி தான். அது மாதிரி இல்லைனா கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு வெப் மாதிரி இருக்கும். ஓகே, வெல்கம் டு தங்கபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு இது இருக்குது. இது வந்து நீங்கள் வந்து எடிட் பண்ணணுன்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த யூஆர்எல் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த யூஆர்எல்ல கிளிக் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வேறு எது கொடுக்கலாம். ஸோ இப்போ நான் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கூகுள்னு கொடுக்குறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ வந்து கூகுள்னு கொடுக்குறேன். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கூகுளோட இதை காப்பி பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இதை காப்பி பண்ணிக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த யூஆர்எல் வந்து நான் வந்து இப்போ பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து கூகுள்ன்ற கிளிக் பண்ணிட்டேன். கூகுள்ன்ற கிளிக் பண்ணேன்னு எனக்கு வந்து இப்போ லோட் ஆகும். ஓகே, இப்போ நான் கிளிக் பண்ணுறேன்னா ஸோ கூகுள். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சர்ச் பார் வந்து நீங்கள் வந்து கொடுக்க முடியாது. அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மைக்ரோசாஃப்டோட இதுக்கு போகிறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ மைக்ரோசாஃப்ட் விஎஸ் கோடோட வெப்சைட்டுக்குள்ளே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து போகிறேன். ஸோ அந்த விஎஸ் கோடு வெப்சைட்டுக்குள்ளே நான் வந்து போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் வந்து காப்பி பண்ணுறேன். யூஆர்எல் கோட் வந்து பார்த்திங்கன்னா வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிக்கிட்டு இந்த யூஆர்எல் வந்து பார்த்திங்கன்னா வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிட்டா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து வரும். ஓகே, அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சுவிட்சுன்னு இருக்கும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த சுவிட்செல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒரு இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல என்ன கொடுக்குறேன்னா இந்த இமெயில் ஐடி பாஸ்வேர்டு வந்து நீங்கள் வந்து இப்போ சேவ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சுவிட்சை வந்து நான் இப்போ வந்து ஆஃப் பண்ணிட்டேன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த இது வந்து சேவ் ஆகுது. சப்போஸ் நான் வந்து ஆன் பண்ணிட்டேன்னு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அந்த சேவ் ஆகும். ஓகே, அந்த சுவிட்சை கிளிக் ஆன் பண்ணிட்டேன்னா அந்த பார்த்திங்கன்னா இப்போ வந்து சேவ் ஆகும். அண்ட் தென் ஸ்லைடர். ஸோ ஸ்லைடர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு ஆப்போட தீம் ஸோ பேக்ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மல்டிபிள் பேக்ரவுண்ட் கொடுத்துருக்கீங்க. இந்த ஸ்லைடர் வச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைடர். அண்ட் தென் இப்போ நம்ம இதில் இடம் இல்லை. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் 2க்கு போயிடலாம். ஸோ ஸ்க்ரீன் 2வில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து மேப் ஆட் பண்ணுறேன். ஸோ கூகுள் மேப்ஸ்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா கூகுள் மேப்ஸ் வந்து இப்போ நான் வந்து ஆட் பண்ணுறேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லேட்டிடியூட் லாங்கிடியூட் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொடுத்துடணும் ஆல்ரெடி. ஓகே, கொடுத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரன் பண்ண முடியும். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அனிமேஷன். ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆப் அனிமேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல அனிமேஷன் பண்ணலாம். பட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஃபைல் சோர்ஸ் வந்து ஆட் பண்ணணும். உங்களோட அனிமேஷன் சோர்ஸ் வந்து நீங்கள் இந்த இடத்துல ஆட் பண்ணணும். அண்ட் தென் வீடியோ. ஸோ வீடியோன்றப்ப எப்படி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு வீடியோ ஃபஸ்ட்டு நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு ஃபைல் சோர்ஸ் வந்து ஆட் பண்ணிடணும். அண்ட் தென் கேன்வாஸ். ஸோ கேன்வாஸுமே அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா டைப் 1 டைப் 2 இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எஸ்ஆர்சிஸில் எந்த இடத்துல இருக்கணும், ஒய் எங்கே இருக்கணும்ட்டு. ஸோ இது வந்து எப்படி சொல்ல போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனிமேஷன் மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி ஒரு அனிமேஷன் வந்து கொடுக்கணும்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த கேன்வாஸ் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு கொடுக்கலாம். அண்ட் தென் லோடிங் ஐக்கான். ஸோ லோடிங் ஐக்கான் வந்து எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தெரியும். ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ ஏதாச்சும் வெப்சைட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு நெட் ஸ்லோ வச்சுன்னு லோட் ஆகும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த லோடிங் ஐக்கான் வந்து யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் டேட்டா இன்புட்.
ஸோ இந்த டேட்டா இன்புட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்றைக்கி நம்மளோட டேட். ஸோ ஜூலை 5th. ஸோ நம்மளோட டேட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து இம்போர்ட் ஆயிரும். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டைம் இன்புட். ஸோ இப்போ நம்மளோட டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 8:37 AM 8:37 AM. அதாவது இப்போ நம்ம யூஸரோட வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ஜஸ்ட் வந்து டைம் இருக்கணும். அண்ட் தென் இப்போ டைம் இருக்கும். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா டேட் இருக்கணும். ஸோ இப்போ யூஸர் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களோட மொபைலில் வந்து கரண்ட் டைம் என்ன இருக்கோ வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமும் இம்போர்ட் ஆகும். அதே சமயம் அந்த டேட்டும் வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட் ஆகும். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஃப் ரீடர். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு சேட் ஆப் வந்து ஓப்பன் க்ரியேட் பண்ணின்னு வச்சுக்கோங்களேன். அந்த சேட் ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பிடிஎஃப் ஃபைல் வந்து யாராச்சும் உங்களுக்கு அனுப்புகிறாங்கன்னா அதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த சேட் ஆப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் டேட்டா வியூவர் லிஸ்ட். ஸோ இந்த டேட்டா வியூவர் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறேன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு வெப்சைட்டு ஒரு ஆப் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து இப்போ வாட்ஸ்அப் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து கான்டாக்ட் இன்ஃபோக்கு போனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து நம்மளுக்கு என்ன ஃபைல் அனுப்பிச்சிருக்காங்கன்றதுலாம் வரும். ஸோ அது மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட்டா வியூவர் வரும். அந்த டேட்டா வியூவர் கிரிட். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அதோட இதுதான். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டிங். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஆப்புக்கு வந்து ரேட்டிங் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஆப்புக்கு வந்து இந்த இடத்துல வந்து ரேட்டிங் கொடுக்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா 3.5 ரேட்டிங் இருக்குது அவுட் ஆஃப் 5. அண்ட் தென் இது வந்து பார்த்திங்கன்னா ரேட்டிங். அண்ட் தென் இந்த ஆடு மொபைல் பேனர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஆப்பை வந்து மானிட்டைஸ் பண்ணுறதுக்காக. எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் மொபைல் ஆட்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வர வீடியோவில் அது வந்து சொல்கிறேன். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதில் வந்து உங்களோட ஆப்பை வந்து மானிட்டைஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எனக்கு ஆட் வரணும்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கூகுள் மானிட்டைஸில் நீங்கள் வந்து உங்களோட ஆப்பை கொடுத்து சைன்இன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ரேண்டமான ஆப்லாம் வரும், ஆட்லாம் வரும். ஸோ இந்த ஆடை யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட மொபைல் வந்து மானிட்டைஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ அதனே கொடுத்துக்கிறேன். ஸோ அது கொடுத்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா வந்து என்னென்ன காம்பனன்ட்ஸ்லாம் கொடுத்தேன்றது எல்லாமே எனக்கு வந்து வரும். ஸோ இப்போ நான் வந்து ஸ்லைடர் கொடுத்துருக்கேன் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஸ்லைடர் வந்து ஸோ இப்போ நான் ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப் வியூவர் வந்து கிளிக் பண்ணேன்னா வெப் வியூவர் வந்து கிளிக் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அப்போ என்ன பண்ணணும் அப்படின்றது வரும். அதில் அது பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் அது மாதிரி தான் வரும். அண்ட் தென் கீழே வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் இருக்கும். ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட். ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட் இப்போ எரர் வந்தால் என்ன மெசேஜ் வரணும் அப்படின்றதுலாம். அண்ட் தென் ஸ்பீச். ஸோ ஸ்பீச்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆப்புக்குள்ளே போனோன்னா சே ஹலோ அப்படின்னு நம்ம வந்து கொடுக்குறோன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆப்பை ஓப்பன் பண்ணும்போது ஹலோன்றது நம்மளுக்கு வந்து வரும். அண்ட் தென் சவுண்டு. ஸோ சவுண்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு எப்படி சொல்கிற MP4 ஒரு ஃபார்மெட்டில் ஒரு ஃபைல் வந்து நம்ம இடத்துல இந்த இம்போர்ட் பண்ணிடணும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட் பண்ணிடணும். ஸோ அது வந்து எந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து அந்த இம்போர்ட் பண்ணணுமோ ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிடணும். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஷேர். ஸோ ஷேர் பட்டன்னா வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த மாதிரி ஷேர் பட்டன். ஸோ கேமரா. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு கேமரா ஆப்பு க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அது வந்து கேமரான்றது நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அண்ட் தென் சைன்இன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய ப்ராசஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் பேஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டேட்டாஸ்லாம் ஸ்டோர் ஆகணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அண்ட் தென் புஷ் நோட்டிஃபிகேஷன். ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ யாராச்சும் மெசேஜ் அனுப்புனாங்களோ இல்லை அந்த ஆப்லேருந்து ஏதாச்சும் நோட்டிஃபிகேஷன் வருதோ நம்ம இந்த புஷ் நோட்டிஃபிகேஷன் வச்சு நம்ம வந்து கொடுத்துக்கலாம். அண்ட் தென் அலர்ட். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஸோ டைமர் சென்சர் ஆட். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மொபைல் கூகுள் மொபைல் ஆப்ஸில் போய் நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களால் இந்த இடத்துல வந்து ப்ரொசீட் பண்ண முடியும். அண்ட் தென் வெப் ஏஐ. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வெப். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு வெப் பேஜ் வந்து இந்த இடத்துல கொடுத்துருந்தோம். ஸோ செகண்ட் பேஜில் வந்து ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு வெப் பேஜ் கொடுத்துருந்தோம். இந்த இடத்துல ஏன் வந்து உங்களுக்கு வந்து எரர் வருதுன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த பிளாக்ஸில் வந்து நம்ம வந்து வெப் வந்து கொடுக்கவே இல்லை. ஓகே. இந்த அட்வான்ஸில் இருக்கும். இதில் வந்து நம்ம வந்து வெப்பை கொடுக்கல அதனால. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத். ஸோ ப்ளூடூத் வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளூடூத் ஆப் இருந்துச்சுன்னா அந்த ப்ளூடூத் வந்து நம்ம வந்து கொடுத்துக்கலாம். அண்ட் தென் அசிஸ்டன்ட். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து கூகுள் அசிஸ்டன்ட், அலெக்ஸா ஸோ அது மாதிரி யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி அசிஸ்டண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் பண்ண முடியும். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஸோ வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் கொடுத்தோன்னே கிளைண்ட் இமெயில் ஐடி ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து கேட்கும். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொடுப்பேன். அந்த பார்த்திங்கன்னா எனி காம்பனன்ட்ஸ் கொடுத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான நீங்கள் விருப்பமான எப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஓகே. இதுலேருந்து எல்லாமே இருக்கும். ஸோ எனி பட்டன். ஸோ எது வேணால் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். எதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வேல்யூஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
ஸோ ஓகே கைஸ், இன்னைக்கு கூட முடிஞ்சு. ஸோ மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றது ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்லுவேன். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனலை மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.